வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹோம் டேப்பில் இருக்கிற ஃபார்மட் பெயிண்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதை விட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல்னு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க டிலே பண்ணாமல் நேர வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்மட் பெயிண்டர்னா நம்ம ஏற்கனவே வச்சிருக்க அந்த ஃபார்மட்டோட டிசைனை, அது டேட் ஃபார்மட்டாக இருக்கட்டும், இல்லை டெக்ஸ்ட் ஃபார்மட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு டேபிள்ஸாக இருக்கட்டும், எதை வேணாலும் நம்ம இந்த ஃபார்மட் பெயிண்டரை பயன்படுத்தி ஈஸியாக அதுவும் குயிக்காகவும் நீங்கள் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த ஃபார்மட் பெயிண்டருங்கிறது பாருங்கள் 7 செல்லில் நான் வந்து மெர்ஜி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மட்னு இப்போ நான் பி ஹாப்பி வித் நல்லதுன்னு ஜஸ்ட்டு ஒரே செல்லில் தான் வச்சுருக்கேன். இதை நான் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வருங்க, இப்போ இந்த ஃபார்மட் பெயிண்ட் இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ண உடனே சுவிட்ச் ஆன் ஆஃப்னு வரணும். இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த இப்படி கொண்டாந்தினாவே ஒரு ப்ரெஷ் தெரியுதா உங்களுக்கு அந்த செல்லில், அதை கொண்டாந்து இங்கே நான் ப்ரெஸ் பண்ணனாவே பாருங்க. ஸோ இங்கே 7 செல்லில் இருந்தது, அதே இப்போ ஒரு செல்லில் இருந்தது பாருங்கள், அப்படி ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆகி மேலே என்ன கலர்ஸ் இருந்துச்சோ, மேலே என்ன டெக்ஸ்ட் இருந்துச்சோ அப்படியே மாறுது பாருங்க. இது டெக்ஸ்ட்னு இல்லை, உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த டேபிள்ஸே வேணும்னு நினச்சாலும் அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இதை செலெக்ஷன் பண்ணிக்கங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு உங்களோட இந்த ஃபார்மட் பெயிண்டரை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு அங்கே என்ன உங்களுக்கு அப்படியே ஃபார்மட் இருக்கோ அதே ஃபார்மட்டு இந்த சைடு நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இந்த சீட்டுன்னு இல்லை, நீங்கள் வேற ஒரு சீட்டு இல்லை வேற ஒரு எக்ஸல் சீட்டு எதில் வேணாலும் கொண்டு போகலாம். இதை ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பாருங்க, இப்போ சீட் நம்பர் 2 இருக்கா, நாங்கள் போயிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு இது கொண்டாட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு இந்த டேட் ஃபார்மட்டே பாருங்க, நம்ம டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு டேட் வருது. நீங்கள் உங்களை வேலை செஞ்சது நீங்கள் காப்பி பேஸ்ட் இன்னொரு சீட்டு வேறு ஒரு சீட்டில் பேஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு நீங்கள் வச்சுருந்த ஃபார்மட்டே வரலைன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபார்மட்லேயே போய் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் இந்த ஃபார்மட் பெயிண்டர் இருக்கு பாருங்க, இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இழுத்தினாவே உங்களுக்கு எல்லாமே மாறுதுங்களா. இப்போ அடுத்து நான் திரும்பவும் நான் பாருங்க கொடுத்துட்டு கொடுத்தேன்னா பாருங்க மாறும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மட் பெயிண்டர் இருக்கு பாருங்க, இது நம்ம உதாரணத்துக்கு நம்ம இதை ஒரு சுவிட்ச் ஆன் ஆஃப் இது பண்ணுற மாதிரி இருக்குங்க. சுவிட்ச் இது ஆனு, இது ஆஃப், இது ஆனு ஆஃப் இருக்குங்களா. ஸோ இப்போ எனக்கு ஒரு இந்த ஃபார்மட் வேணும்னா நான் இதை ஆன் பண்ணிட்டு இப்படி இழுத்தா ஆயிடுதா. ஆனால் அதே இது திரும்ப திரும்ப நான் ஓயாமே நான் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து கண்டினியூவாக நான் எப்போ எனக்கு வேணுமோ அதை நான் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா அதுக்கு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த ப்ரெஸ்ஸு அது வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணாலும் அது எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணாலும் பாருங்கள் அந்த ப்ரெஸ் இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பாருங்க அந்த ப்ரெஸ்ஸு நீங்கள் இருக்குங்களா, அடுத்தடுத்து மாறுதுங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரெஸ்ஸு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வேணும்னா இதை வந்து திரும்ப நீங்கள் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வேலை ஆகிட்டே இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதை விட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.